ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். இது நம்ம சிஎம் சேனல் பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன இன்னைக்கு நடந்தது இந்தியாவில். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நாட்டுக்காக பேச போறோம். இன்னைக்கு அது என்ன பேச போறது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ஒண்ணு. ஆமா, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா நெகட்டிவ் தூக்கி அள்ளிட்டு இருக்காங்க. இந்தியாக்குள்ள இருந்துகிட்டே இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்க. அது தவறு, ரொம்ப தவறு. அந்த வேலை எப்படி அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் நடக்குது. அது மிலிட்டரி கூட சேர்ந்து கவர்மெண்ட் செயல்படுது. அப்படிதான் நம்ம கவர்மெண்ட்டுக்காக மிலிட்டரி செயல்படுது. ஆமா, இப்ப இதுல தனிப்பட்ட முறையில தாக்கல் நடத்தணும். மோடி பிடிக்குது, மோடி சார் பிடிக்கல அப்படின்றதெல்லாம் அது அடுத்த கட்டம். ஆமா, இந்தியாவுக்காக ஒரு போராட்டம் நடக்குது. அதுக்கு இப்ப நம்ம இந்தியாக்குள்ள இருந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் எப்படி இருக்கும்? யார் பண்றா, யார் சப்போர்ட் பண்றாங்க? நல்லா கேளுங்க. இந்த பால்கா அட்டாக்ல எத்தனை பேரு? ஒரு 26 பேர் இறந்து போனாங்க இல்லையா? பொதுமக்கள் பொதுமக்கள். அதுக்கு பதிலளிக்கிறோமா? 15 நாள் நம்ம இந்தியா டிஃபென்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு. ஆமா, உண்மைதான். அடிக்காம அது பொறுமையா நிக்க வச்சு என்ன பிரச்சனை எப்படி போட்டுருக்காங்க? உலக ரேட் எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி விஷயங்கள் எடுத்து விளக்கி சரியான பிளான் போட்டு ஒரு ட்ரையல் பண்றதா, ஏன்னா இது ஒரு ட்ரையல் நடக்கிறதா, ஒரு ஒத்திகை பார்க்கறதா ஒரு விஷயம் சொல்லிட்டு விடிய கிளம்புற போட்டு அடிச்சிருக்காங்க. எப்படின்னா பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் கூடாரங்களும் சொல்லுங்க அவங்க பதுங்குடிகளான சம்பந்தப்பட்ட 9 இடங்களை ஒரே டைம்ல பாகிஸ்தானுக்குள்ள போகாமலே, அதாவது என்னன்னா மக்கள் யாரும் அட்டாக் பண்ணல, மக்கள் யாரும் அட்டாக் அந்த என்ன தீவிரவாதி, ஆமா, தீவிரவாதி தங்கியிருக்கக்கூடிய இடங்களும் அவங்க எங்கெல்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி இடங்களை மட்டும் டார்கெட் பண்ணி 9 இடங்கள் டார்கெட் பண்ணி இந்த 3 படை செயல்பட்டு, கடல் படை, கப்பல் படை, விமானப்படை 3 படை ஒரே டைம் செயல்பட்டு கரெக்டான டார்கெட்ல ரேடாரோட துல்லியமான திசையில அடிச்சிருக்காங்க. உலக நடைய ஆச்சரியப்பட்டு இருக்க விஷயம். ஆனா இதையும் சில பேர் அரசியலா பேசுறது நமக்கு ரொம்ப மிகப்பெரிய இடத்துல கிடைக்குது. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உடஞ்சி போன அந்த இடங்களுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல வீடு இருக்கு, நார்மல் வீடு எல்லாம் அட்டாக் ஆகல. ஆமா, நம்ம உளவுத்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டு பாருங்க. உளவுத்துறை ரா ஏஜென்சி சொல்லிட்டு அந்த படங்களை காட்டுறாங்க. ரா ஏஜென்சி தகவல் கொடுக்குற மூலியமா தான் இந்த விஷயங்கள் நடக்கும். உள்ளுக்குள்ளே இருந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்தா அப்ப எந்த அளவுக்கு துல்லியமா இந்த 15 நாள் வேலை டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல தீவிரம் தங்கியிருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணி எப்படின்னா நம்ம அந்த பல்கம் அட்டாக் நடத்துனாங்க இல்லைங்களா? நடத்தி முடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தீவிரவாதிகள் அந்த இடத்துல இல்ல. ஆமா, போயிட்டாங்க. எங்கேயோ போயிட்டாங்க, அது தலைமுறை ஆயிட்டாங்க. ஆனா இது எப்ப வருவாங்கன்றத வெயிட் பண்ணாங்க. அவங்க கரெக்டா வரக்கூடிய நேரமா பார்த்து கரெக்டான டைம்ல அட்டாக் பண்ணி அந்த தீவிரவாதி தங்கியிருக்க இடத்துல சரியான நேரத்துல தக்க பதிலடி கொடுத்தாச்சு. ஆமா, கொடுத்தாச்சு. இதுல பாகிஸ்தானுடைய மக்கள் அதிகமா பாதிக்கப்படல. நம்ம அவங்க ராணுவத்தையும் அட்டாக் பண்ணல. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க? பாகிஸ்தானு ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க. என்ன வேலை பார்த்திருக்காங்கன்னா, நம்ம எல்லையில இருக்கக்கூடிய பொதுமக்களை நேத்திக்கு சுட்டுருக்காங்க. ஆமா, 14 பேர். ஆமா, 13-16 பேர் இருக்க சொல்றாங்க. இவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பண்ணிருக்காங்க. இதனாலதான் இந்தியா இந்த மாதிரி செயல் பண்ணுது. நல்ல கரெக்டான ஒரு வழியில இந்தியா பண்றது. எத்தனை வருஷத்துல ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கும்பல் நம்ம இந்தியாவை பெரிய தாக்கல் நடத்தினாங்க. அதை விட என்னன்னா இப்ப ரீசெண்டா கூட புல்வாமா தாக்குதல், அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். எவ்வளவு பேர் இந்த தாக்குதல் என்னன்னா இப்ப நடந்த அனைத்து பொறுமையும் சேர்த்து வச்சு இந்த தாக்குதல் நடத்தி தீவிரவாத அமைப்புகள் மட்டும் தானே எந்த மக்களுமே கிடையாது. இதுக்கு ஏங்க சில பேருக்கு நெகட்டிவிட்டி? இந்தியாவுக்குள்ள இருந்துட்டு அவங்க எல்லாம் இந்தியா விட்டு வெளியேற்றினாங்க. இந்தியாவுக்குள்ள இருந்துட்டு இந்தியா கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு ஆதரவா, பாகிஸ்தானுக்கு ஆதரவா நம்ம நாட்டுல தவறே நடந்தாலும் நம்ம ராணுவம் தவறுக்கு துணை போயிடுமா? பாருங்க, ராணுவம் தனி டிபார்ட்மெண்ட் நம்ம நடைய மாட்டேன். அவங்களே கொலாபரேட் பண்ணி கவர்மெண்ட் பண்ணுது. சரிங்களா? அது இல்லாம இப்ப மோடி எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா வெளிநாடு போறோம், அங்க போறோம், இங்க போறோம் சொல்லிட்டு ஏகப்பட்ட தாக்கல் இருந்துச்சுங்களா? அது வெளிநாடு ஃபுல்லா பயணம் பண்ணாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா உலக நாடுகளே நம்ம சப்போர்ட் பண்ணுது. எந்த நாடுகளும் நம்ம எதிர்த்து பண்ணல. உலக நாடுகிட்ட தகவல் தெரிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போனோம், எங்களை இது பண்ணாங்க, டிஃபென்ஸ்க்காக நாங்க அட்டாக் பண்ணோம், இந்த மாதிரி தீவிரவாத கூட்டம் இது பண்றாங்க. எல்லா நாட்டுக்குமே தகவல் கொடுத்துட்டாங்க. சோ இதுல கிளியர் கட்டா இருக்கு. இந்தியா எல்லா நாடும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்க மதிக்கக்கூடிய நாடு. ஒரு உலக அளவுல ஒரு மதிக்கக்கூடிய நாடுகள்ல சில நாடுகள் தான் இருக்கு. அது இந்தியா ஒரு பவர்ஃபுல் நாடா உருவெடுத்து வந்துட்டு இருக்கு. அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம பேசுவோம் அதெல்லாம். சரிங்களா? இதுல நம்ம சொல்ற விஷயம் தான், தவறான கருத்துக்களையும் தவறான விஷயங்களையும் எங்கேயும் பரப்பாதீங்க. இந்தியாவுக்காக தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஊடகத்துல இருக்கும் எல்லாருக்குமே சரியான விஷயம் இது பண்ண சொல்லுங்க, தப்பா விஷயம் சொல்லுங்க. ஏன்னா இந்த இந்தியா கவர்மெண்ட் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்குது. சில தற்கூரி அரசியல்வாதிகள் இதை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. அது தவறு. எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம் தெரியுமா? நீனா இந்திய நாட்டுல இருக்கு ஒன்னெல்லாம் கொண்டு போயிட்டு அங்க எல்லையில போராட்டம் சொன்னா ஒரு நாள் நிப்பியா? நீங்களா உன் குடும்பத்துக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இவங்க குடும்பத்துல யார் பேரு உலகத்தையே தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு உலகத்துக்கு எக்ஸாம்பிளா நம்ம சிவிலியன்ஸ் தாக்காம
நம்ம வெறும் தீவிரவாதி அமைப்புக்கு மட்டும் தான் தாக்கணும். அதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளோட ஒரு சமமான குடும்பங்களும் இறந்திருக்காங்க. அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றான் என் குடும்பங்கள்ல இத்தனை பேர் இறந்துட்டாங்க. ஆனா இவங்க இறந்ததை நான் வந்து ஒரு தியாகமா தான் கருதுறேன். அவங்க இறந்தது அப்படின்னு வருத்தம் எல்லாம் சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு ஒரு 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 குடும்பமான ஒரு ஆளா இருப்பாங்க. இருக்கு. இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தயவு செஞ்சு பண்ணாங்க. தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஒரு போட்டுருக்காங்க. என்னன்னா தவறான கருத்துக்களை பரப்புறவங்கள்ட்ட அவங்கள கூர்ந்து கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து முக்கிய இடங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, மக்கள் அதிகமா கூடக்கூடிய பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற இடங்கள்லாம் பாதுகாப்பை வலுப்படுத்திருக்காங்க. ஆமா ஆமா. இப்ப நம்ம தமிழ்நாடு கூட இப்ப இந்த ராணுவ பயிற்சி ரெடி பண்ணாங்க. அது பாத்தீங்களா? அதெல்லாம் நடத்துனாங்க. ஆமா 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 ஆமா. அது காரணம் இந்தியா ஃபுல்லாவே வந்து போர்க்கால பயிற்சிகள் நடத்தப்பட்டு இருக்குது. ஏன்னா இப்ப தாக்கிட்டாங்க. பாகிஸ்தான் எப்படி அட்டாக் பண்ணா சைடா தான் ஸ்லீப்பர் செல் மட்டும் அட்டாக் பண்ணுவாங்க. டைரக்டா அவங்க அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்க திரும்ப தைரியம் கிடையாது. அப்படிதான் அட்டாக் பண்ணுவாங்க. சோ இதுல வெளியே பார்க்கும்போது இப்ப நேற்று 13 பேரை கொண்டது கூட என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு வந்து அவங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு இந்தியன் ஆர்மி வந்து ஒரு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா அவங்க ஏர்போர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏர்போர்ஸ் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய இடங்களாவே இவங்க கொண்டு போட்டிருக்காங்க. இப்ப ஆமா இந்தியா போட்டிருக்கு. அதாவது நம்மள தாக்குறோம்னு நினைக்கும் போதே நம்ம தாக்கிடணும். எவ்வளவு அட்வான்ஸா யோசிச்சுட்டு இருக்காங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சோ இதுதான் நம்ம சொல்ல ஒரு நினைச்சோம். தயவு செஞ்சு இந்தியாவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பாதீங்க. அதே மாதிரி வந்து எல்லை ஓரத்துல இருக்க மக்களும் கொஞ்சம் சேஃபா இருங்க. ராணுவ படைகள கொஞ்சம் பார்த்து இருங்க. எல்லாம் எல்லை ஓர மக்களை கொஞ்சம் வெளியேற சொல்லிட்டாரு உள்துறை அமைச்சர் வந்து வெளியேற சொல்லிட்டாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பாதுகாப்பா ஷெல்டர்ஸ் அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு தங்க சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்களோ பார்க்காதவங்களோ யாரும் தான் சரி கொஞ்சம் சேஃப்டான இடத்துக்கு இருந்துங்க. எல்லை ஓர பக்கத்துல நீங்களும் உங்க ஏதாவது சின்னதா தவறு ஏற்பட்டா கூட இந்தியன் கவர்மெண்ட் இருக்கிற நம்பர்ஸ், கால் சென்டர் நம்பர்ஸ், இந்தியன் ஆர்மியை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர்ஸ் தான் இருக்கு. அதை நீங்க வந்து அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவங்க பாதுகாப்பு நடத்து சேஃபா போய்க்கும். இது போல நிறைய விவேகளுக்கு வேணா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்லயே வந்து தெரிவிங்க. அது என்ன நடக்குன்னு சொல்லி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நீங்களும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.